ஒரு குழந்தை அன்பை நேசிச்சு போன ஒரு கமல் விஜய்ங்கிற கேரக்டரு ஆர்மிக்காரன் ஆயிரு நாட்டுக்கே உயிர் கொடுக்க தயாராகிடுவான். ஆனா இன்னொருத்தன் ஒன்மேன் ஆர்மியா மாறிடுவான். ஒன்மேன் ஆர்மி ஆனா அசைக்கவே முடியாது. பட் ட்ராமாஸ் எப்படி வெளிப்படுதுன்னு தெரியல, பஸ்ட் அவுட் ஆயிடும். ஒரு ட்ராமாஸோட வெளிப்பாடு தான் ஒரு கேரக்டர் மாறும். அதே அவர் சொல்லுவார், பூ விழாம தலை விழுந்திருந்தா நான் இந்த பக்கம் நீ அந்த பக்கம், கம்பி இருக்கும் நடுவில். ஏன்னா யாருக்கும் யாருடைய சைல்ட்ஹுட் ட்ராமாவும் மறக்கலைங்க எல்லாருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா சூசைட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. கொஞ்சம் வயசு பசங்க இறக்குறது நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஊருக்கு வந்தப்போ கூட உங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போது சூசைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த மாதிரி தாட்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத உங்கள் ஸ்டைலில் சொன்னால் ஏதாவது ஒரு மூவி ரிலேட்டடாக சைக்காலஜி ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் சார். நிறைய படங்கள் இருக்கு. அதில் எக்ஸ்பெஷலி நான் ரொம்ப என்னுடைய சைல்டுஹுட் ட்ராமாவுக்கு ரொம்ப இது கனெக்ட் ஆன படம் வந்து ஆலவன் தான். ஆலவன் தான் பெரிய லெவலில் ஃபினான்ஷியலாக எனக்கு சக்ஸஸ் ஆகல அந்த படம். கமலஹாசன் சார் படம். படத்தை சொல்றதுன்னு சொல்லாங்க, வேற எதை தான் கனெக்ட் பண்றது பப்ளிக்கோட இப்போ இருக்கவங்களுக்கு அதான். ஒரு முறையான ஆலவன் தானே போட்டு பாருங்க, ஃபுல்லா பாருங்க. ஃபோன் பேசிட்டு அது பேசிட்டு இல்லாமல் பொறுமையாக பாருங்க. ஒரு பாட்டு கூட இதில் சும்மா வீணா போகாது, எல்லா பாட்டுமே பார்க்கலாம். அதில் ரெண்டு குழந்தை, ரெண்டுமே கமல் தான். ஒரு குழந்தை பூ டாஸ் அந்த காசு துண்டி விடுறாங்கல்ல, அதுல ஒரு பக்கம் பூ இன்னொரு பக்கம் சிங்கம். ஒரு குழந்தை அன்பை நேசிச்சு போன ஒரு கமல் விஜய்ங்கிற கேரக்டரு ஆர்மிக்காரன் ஆயிரு நாட்டுக்கே உயிர் கொடுக்க தயாராகிடுவான். ஆனா இன்னொருத்தன் ஒன்மேன் ஆர்மியா மாறிடுவான். ஒன்மேன் ஆர்மி ஆனா அசைக்கவே முடியாது. அதுல கமலஹாசன் அருமையா டைலாக் வச்சிருக்காரு, சார் நம்ம இத்தனை கமௌண்டர்ஸ் இருக்கோம், நம்மள மீறி என்ன சார் ஆயிட போகுது அப்படின்னு கேட்பாரு. நம்ம இத்தனை கமௌண்டர்ஸ் இருக்கோம், ஆனால் நந்து ஒரு ஆர்மி. அவன் எனக்கு பயம் இருக்கு, நந்துக்கு பயம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு. இந்த ட்ராமாஸ்லாம் அதிகரித்து பயம்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். அதில் தான் சூசைடும் ஸ்டார்ட் ஆகுது. யாரும் நான் உண்மையிலே சொல்கிறேன், கைண்ட்லி ரெஃபர்டு ரீ ரிலீஸ் கூட பண்ணி கொடுங்க. சினிமாக்காரவங்க ஏதாவது ரீ ரிலீஸ் பண்ணி கொடுங்க, 4Kல போட்டு பார்ப்போம் மறுபடியும். அப்படியே அந்த அந்த சைக்கோ வர்ற குழந்தை பார்த்தீங்கன்னா பயங்கர அறிவாளியாக இருக்கும். ஆரம்பத்தில் இருந்து அவ்வளோ ஃபேஸ் பண்ணி நார்மலாகவே அறிவாளியாக இருப்பாங்க. உளவியல் நோய் இருக்குல்ல தம்பி, அவன் நார்மலா பிரெயினியா இருப்பாங்க. மாடி படிக்கட்டுன்னு உண்டு கட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா டேய் விஜய் வா நந்து வா அப்படின்னு கூப்பிட உள்ள, இவன் தம்பிக்காரன் வந்து ஓட பார்ப்பான். இரு அப்படின்னு சொல்லி மரப்படிக்கட்டில் எடுத்து காலை போட்டு பண்ணுவாப்புல. மாடிப்படியில் வந்த மாதிரி அந்த அளவுக்கு நாலேஜ் டிக்காத படத்தை எடுத்துருப்பாரு கமல். சுரேஷ் கிருஷ்ணா தான் அந்த எவரி ஸ்க்ரீன் ரெண்டு ஒரு உடம்பு போட்டு 2 தலை போடுவாங்க. அந்த பச்சை குத்துற தனுஷ்னு கேரக்டர் வருவான். அவன் கொஞ்சம் மனநிலை பிறண்டவன். தனுஷ்க்கு பேர் அப்படின்னு சொல்லி இன்னொரு தலை போடுறேன் நான் 3வது தலை அப்படின்பான். டேய் அவன் என் தம்பி. அந்த ரோல் எப்படி பிளே பண்ணுது பாருங்க. நீ என்ன, நீ என் ஃப்ரெண்ட், அவன் என் தம்பி, 2 வித்தியாசம் இருக்கு. இந்த படம் என்ன சொல்லுது பாரு, ஒரு உடம்பு 2 தலை ஒத்துனா இன்னொரு பாம்பு செத்துரும், இந்த உடம்பு செத்துரும். அதுதான் ரோலே ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து மனநல மருத்துவமனை கொண்டு வராங்க தம்பி அவரை கமலை. பின்பக்கம் கையெல்லாம் கட்டி, ஆனால் நந்து வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படிதான் அந்த கதை. அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டரும் அதில் இருப்பார். அப்போ வந்து ரொம்ப அதில் பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. 2 மூணு சொல்லி முடிச்சிடுறேன். கையை கட்டி கொண்டு வருவாங்க, கீழே குமிஞ்சு இருக்கவர் முழிப்பார். புன்னகையோட தான் முழிப்பாப்புல. பார்த்தா பக்கத்துல டார்லிங்கோட வந்திருப்பார் அந்த கமல். அப்ப ஒரு மனநலம் பிறந்தவன்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்றாரு. நீ சந்தோஷமான பக்கங்களோட போய் நிற்க கூடாது. நந்து உன்னை சீக்கிரம் வெளியே அழைச்சிட்டு போகணும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு சாப்பாடு சௌக்கியம் செஞ்சு போடுறேன், நீங்க போனாலும் இங்கே கஷ்டப்பட்டு அப்படிதான் ஒரு மனநலம் சரியில்லாதவன்ட்ட நீங்க பேசணுமே. இது இது என்ன அப்படிம்பாரு, இது கட்டிக்க போற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேலை சிலந்திகள், பெண்கள், ஆண்கள், பூச்சிகள், புரியல அப்படிம்பாரு கமல். புரிய மாட்டான். நீ படிதாண்டியே பழக்கப்பட்ட பத்தினியை கல்யாணம் கொண்டு வந்திருக்க, நான் கர்ப்பமா இருக்குன்னு சொல்லியிருப்பாளுன்னு. உண்மையிலே கர்ப்பமா இருக்கும். பக்கத்துல ஒண்ணு சரி விஜய் நீங்க சொன்னீங்களான்னு கேட்க வந்து ரவிநாட்டான் அந்த கேரக்டரு. நான் சொல்லலை அப்படின்னு அப்படி சொல்லுது. விஜய் அவ கண்ணை பார்க்காத, என் கண்ணை பாரு. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பமே இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அதில் ஒரு அருமையான டைலாக் சொல்லுவார். பெண்ணை நம்பி பிறந்த போதே தொப்புள் கொடிகளா இருந்தன, மண்ணை நம்பும் மாபெரும் மாபெரும் மரம் மாபெரும் புயல் வேறு அருமை,
உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு நாள் உன்னை கைவிடுமேன்னு அந்த டைலாக் சொல்லுவார். ம். அப்போ ஒரு பெண்ணு அவ வந்து இந்த குடும்பத்தை கலைக்க வந்துட்டா, இவ தான் சித்தி, அந்த கேரக்டர்ல அந்த ட்ராமாவில் இருப்பாப்புல. அந்த டக்குன்னு ரவீனா டாண்டன் சொல்லும், கவிதை நல்லா இருக்கு, நீங்கள் எழுதுனீங்களான்னு. அந்த பழைய கிக்கில் போன அந்த நந்து கேரக்டரு, நான் எழுத வேண்டாம் நினைச்சாலே வரும் அப்படின்பாரா. அப்புறம் தான் சுதாரிச்சு, ஐயோ இவள்கிட்ட பேசணுமே, என்னையே பேச வச்சுட்டா பிச்சு அப்படின்பாப்புல. நான் கட்டிக்க போகிற பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நான் இங்கே வந்ததே தப்பு, அதுவும் ஒன்றா கூட்டியது ரொம்ப தப்பு அப்படின்பாரா. எழுந்திரி போடல சிடாவன் அப்படின்னு ஒரு அடிக்க ஆள் ஓடிடுவாங்க இந்த பண்ணல மருத்துவம் இல்லை. இல்லை நாங்கள் அண்ணன் தம்பி அப்படி தான் பேசிப்போம். ஜெய் என் கைகள் கட்டப்பட்டுருக்கு, அதாவது இந்த கல்லை உடச்சி துப்புற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்போம். அது வேறு லெவலில் இருக்கும். அதோட அந்த நான் பிக்சரேஷன் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்கணுங்கிறது தான் சொல்கிறேன். அதே பிற்பாடு ஃபஸ்ட்டு இருந்தாரில் ஒரு மனநல மருத்துவமனை ஆஸ்பத்திரி மாரி உள்ள ஒரு ஆசிரமம், அங்கே வந்திருப்பாப்புல ஜெயிலேருந்து தப்பிச்சு நந்து. வந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு போயிடுவாப்புல. தனுஷ் அங்கே தான் இருப்பான். மறாத நாள் ஆர்மி ஈர்மியோட போலீஸோட வந்து இறக்கிடுவாப்புல கமல் அங்கே தேடி போய். அப்போ அந்த டைலாக் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு. தம்பி போலீஸ் எல்லாம் வேண்டாம், நந்து இங்கே வந்தது உண்மைதான், ஆனால் இப்போ இங்கே இல்லை. தனுஷ் சொல்லுவது. தனுஷ் இல்லை, அந்த ஆசிரமானத்தில் வார்டன் வார்டனாரு சாமியார் எப்படி வச்சு அவர் ஊட்டியில் எடுத்திருப்பாங்க. அது ஓகே. நந்திக்கு வந்தது வாசம் தான், போலீஸ் எல்லாம் வேண்டாம், பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க, ஆனால் இப்போ இங்கே இல்லை. இந்த தனுஷை பாருங்க, அங்கே தனுஷுங்கிற கேரக்டர் அங்கே இருக்கும், மனசு இல்லாமல் இங்கே இருக்கான் அப்படின்னு அடுத்த டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. ஆடு மாடு கோழியெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது இல்லையா, மனசு சரியில்லாத புள்ள தம்பி அதை விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த அந்த ட்ராமாவோடைய உச்சமே. அப்போ அதை ரியலைஸ் பண்ணி கமலஹாசன் கண்ணு தண்ணி விடக்குள்ள அட்டி லாரி எடுத்துட்டு வந்து பெற்றுவாப்புல. மந்து கொலை பண்ணிடுவாப்புல. இடையில இடம் கூடமா போயிட்டு இருக்கும், கதை பயங்கரமா போயிடும். இந்த 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 நிலை தான் இப்போ மனிதர்களை மாற்றிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. நம்ம ட்ராமாஸ் எப்படி வெளிப்படுதுன்னு தெரியல, பஸ்ட் அவுட் ஆகிட்டோம். அளவு தான் கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு மேலே அந்த படத்தை சொன்னால் ரெஸ்பெக்ட் போயிடும். கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து அவருக்கு உண்மை தெரிஞ்சு யார் அந்த நந்துக்கு பொன்னாடி நான் சாரி சொன்னோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சிலிண்டர்கிட்ட வந்து சித்தி இருக்காருன்னு சொல்லி சிலிண்டரை விட்டு பெரட்டி அடித்து ஃபயர் ஆகி செத்து போகிற மாதிரி ஷார்ட் வச்சுருப்பாங்க. கமல் பயங்கரம் ஒட்டமெல்லாம் ஏற்றி எடுத்து படம். கிராஃபிக்ஸ் எல்லாம் இப்போ கிடையாது, ஏஐ எல்லாம் கிடையாது. அப்போ ரெண்டு கமல், ஒருத்தர் உடம்பு சின்னதாகணும், ஒருத்தர் உடம்பு பெருசாகணும், அப்படி எடுத்த படம். பெரும் முயற்சி. அது நீங்கள் அதை பாருங்கள். அது 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 சின்ன வயசில் நடந்த அப்பா அம்மா சித்தி இந்த கொடுமை, அதோட ட்ராமாஸோட வெளிப்பாடு தான் ஒரு கேரக்டர் மாறும். அதே அவர் சொல்லுவார், பூ விழாமல் தலை விழுந்துருந்தா நான் இந்த பக்கம் நீ அந்த பக்கம், கம்பி இருக்கும் நடுவில், மனநல மருத்துவம் இல்லை, பூவுமா டாஸ் மாறி விழுந்தா உன் வாழ்க்கை இங்கே நான் அங்கே, ஆனால் என்னைகிட்ட படிச்சிருக்காது இந்த வேஷ்டியோட பாட்சா அப்படின்பாப்புல. அதே மாதிரி நீங்கள் அது 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 வந்து நம்ம கண்டிப்பாக அந்த மனநல பரட்சியெல்லாம் எந்த மாதிரி உருவாகுது. அது அதில் வந்து அவங்க ஒரு பணக்கார விட்டு மேஜரோட பையன் குழந்தை. அப்போ நான் நீங்கள் சொல்லியிருந்த ஒரு வீடியோவில், நீங்கள் என்ன தான் வீட்டுக்கு பிள்ளைக்கு ரிச்சாக கொடுத்தாலுமே பிள்ளைங்களோட மனநிலை வேறையாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஆளவந்தான் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது நிறைய மாற்றங்களை நம்மள்கிட்ட தரும். நம்ம ட்ராமாக்குள்ளே இருக்கிறதாவது புரிஞ்சுக்கலாம். நம்ம குழப்பத்தெல்லாம் இருக்கோம். ஏன்னா யாருக்கும் யாருடைய சைல்ட்ஹுட் ட்ராமாவும் மறக்கலைங்க, எல்லாருக்கும் இருக்குது. ஆமாம். ஸோ நம்ம ட்ராமாவில் தான் இருக்கோம், நம்ம இதை ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதாவது தோணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.